மக்களையிலே நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் வசங்குது, இன்னும் தடவை தக்காளி போட்டு வசக்கணும். மீன் என்ன இருக்குல்ல, இள மீனுக்கு ஏற்றான். இள மீன் மாதிரி தான் இருக்கும். குழம்புக்கும் மீனும் நல்லா ருசியாக இருக்கும். மசாலா என்ன இருக்குது, நம்ம தான் அரைக்கணும். தக்காளி கட்டிக்கிறோம், பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் போட்டு வதக்கிக்கிறோம். உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு வசனா தான் நல்லா வசணும். நம்ம வசக்கினதெல்லாம் அரைக்க தான் போகிறோம், அதனால் குழம்பு பொடி சேர்த்துக்கணும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். மசாலா அரைக்கி வசக்கி வச்சுருக்கோம். ஏன்னு மீனை கழுவிடும், அதுக்குன்னு மசாலா ரெடி ஆகிடும். மசாலாவும் அரைச்சாச்சு, மீனும் கழுவி வச்சுருக்கோம். மீன் தலையில் மூஞ்சி இப்படி தான் வெட்டணும், வெட்டினா தான் அந்த மீன் சாப்பிடவே நல்லாயிருக்கும், முள்ளாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கேன், காயிட்டு மாதிரி கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் இவ்வளோ போட்டுக்கிடும். கருவேப்பிலை எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கணும், வெந்தயம் போட்டுக்கணும், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் மல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். மசாலா ஊற்றிவிடும். மசாலா காயிட்டு உப்பு போட்டுக்கிடும். காணட்டினா மாதிரி பிறகு போட்டுக்கிடும். அப்போ அரைக்கிறது பைசா பைசா எவ்வளோ, 500 பச்சா ஆண்ட கேமரா என்ன இது
சாப்பிட்டதுக்கு நான் ஏன் தெரியல பீடி எடுத்துட்டு இருந்தேன். ஆமாம், அதான் இருந்தாலும் அதுக்கு அடிச்சிடக்கூடாதுன்னு தான் இதுக்கு அடிச்சுட்டு கிடந்தேன். ஆ சரி சரி. நான் பண்ணி இதுக்கு ஏன் தெலுங்கு அடிச்சிருக்கே வீடியோ பேரும் அப்படின்னு தான் இதுக்கு மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், அப்போ மீன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்களே அதை போட்டு விட்டுருந்தேன். இப்போ குழம்பு வைக்கிறத போட்டு விட்டுருந்தேன். ஷார்ட் வீடியோவில் அது பெரிய வீடியோ மாதிரி. ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் அடுப்பில் தான் கிடக்கு. ஏன்னா கொஞ்சம் எடுக்கணும் மாதிரி அது வேற கட்டாயிடக்கூடாது. நம்ம ஒரு நாள் எடுத்து பழக்கம் இல்லையா, அதுக்கு தான் அப்பா செல்லுக்கு அடிச்சுட்டு கிடந்தேன். அவனே பள்ளியிடம் போகலையா. ஆமாம், அவன் மாதிரி என்னைக்கு கொடுத்தா. சரி மகா. பை. அவனோட பக்கத்துல தான் இருக்கா, அவங்கள தான் இருக்கா. ஆமா, அவங்கள தான் இருக்கா. இந்த பிள்ளைய இப்போ கூட்டிட்டு வந்து இப்போ இந்த பிள்ளைய கொண்டு போட்டு போயா மதம் பாரு. இது யாருமா, இது யாரு, என் மருமவா அப்படின்னு சொல்லி பக்கம் பண்ணிட்டான். மாறி இப்போ அடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது போலுக்கு. மாறி இப்போ அவன் கண்டிப்பான் போலுக்கு. உங்க அப்பா யாட்டோட ரூபா போட்டு ஒன்று 6,000 ரூபா போடுது. நான் எங்கள் அப்பா என்ன எனக்கு என்ன நினைச்சா, எங்கள் அப்பா பிள்ளைன்னா எங்கள் அப்பா உயிரோட ஏதோ உனக்கு தெரியாம. ஆமாம், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அப்பா பற்றி தெரியாம உனக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்க வந்தாலும் அவங்க இப்போ கம்பெனி போட்டுருக்கான். நம்ம கம்பெனி போட்டுருக்கான். அந்த கண்டிப்பாக போட்டோ வாங்கி போட்டாங்க, போட்டோ ஆளுதான் கண்டிப்பாக பேசணுன்னு சொன்னாங்க. இப்படி பேச நீ அவரு 2 பேச மாட்டே. அவன் லைஃப்னு போய் கோயம்புத்தூர் அவளை அப்படியே ஒதுக்கி போய் ஆயிரம் அந்த யாருமே எப்பயுமே தயாரிச்சு அந்த எப்படி தோணுதோ அப்படி இருக்கணும். அந்த மகன் அவள் அல்ல, என் தலையில நானே மண்ணடி போட்டேனே பாம்போல் மண்ணை அழகாக
தான் அந்த மாதிரி அழகாக்கா உன் மேலே இப்படி ஆயிடுச்சு நீ கவலைப்படாத அப்படி அவன் மேலே பேசாம உன் பாடு என் மகன் அவன் உன் பாட்டு வீட்டுக்கு வா அடுத்த பிறகு உனக்கு கல்யாணம் பண்ணா அந்த கேட்டேன் கையெழுத்து மாட்டி எங்கள் அப்பா வீட்டுக்கு போனது உனக்கு கையெழுத்து போட்டு அந்த அவன் கேட்டான் உங்கள் அப்பா ஜெயிச்சாலும் ஜெயிக்காது எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கெட்டாரு எங்கள் அப்பா வந்து எல்லாமே இவன் கல்யாணம் முடிப்பான்னு இல்லை எங்கள் அப்பா எடுத்து என் 3 பிள்ளைகள் வளர்த்தா போய் கல்யாணம் போடணும்னா என் பிள்ளைகளுக்காக நான் என் பொண்ணு எடுத்து போனாங்க என் பிள்ளைகள் ஆக்கிட்ட விட மாட்டேன் எங்கள் அப்பா வந்து அவன் கேட்டான் அவன் கேட்கான் பதி உங்கள் அப்பா என்னைக்கு உங்கள் அப்பா எங்களை கூடுமா என்ன யாரு எப்படி கேட்டான் இவ்வளோ கேட்டால் அது எங்கள் அப்பா கொடுத்துருக்கு எனக்கு தெரியாது அவனும் கேட்ட மாதிரி இப்போ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடு அப்படின்னு கேட்டான் அப்படியே யோசிச்சு பார்த்தா 2-3 நாளுக்கு எனக்கு உடம்புல இவ்வளோ நினைச்சு ஆமாம் அதனால அப்படியே 3 நாள் அப்படியே ராத்திரி யோசிச்சு பார்த்தேன் இவ்வளோ போகிற இடம் வந்து இவ்வளோ அப்படியே எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் மாதிரி இந்த லைஃப்பில் நம்ம விட்டோம்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்துடாது அப்படியே யோசிச்ச மாதிரி அங்கே யார் வச்சுவா இவ்வளோ தொழில்நுட்படுது தமிழ் பிள்ளைங்க வந்து ஒரு பிள்ளைங்க அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணிச்சு மாதிரி அந்த அவங்களே பிள்ளை கொடுங்க அந்த பிள்ளை உங்கள் பிள்ளைக்கா கல்யாணத்துக்கு வரத்துக்கு மாப்பிள்ளைக்கு அக்கா வச்ச சொன்னேன் பிள்ளையை கூப்பிடுங்க கையோ கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க ஏன் நம்ம பொங்க பிள்ளை தானே அவன் அப்பா மாதிரி அவன் எதுவும் தண்ணின்னு அடிப்பானான்னு அது எப்படி தெரியாது சரி எதுனா பார்த்துக்கலாம் நீங்கள் கூப்பிடுங்க மாதிரி ஊரே எல்லாரும் ஏன்னா நீங்கள் இந்த பிள்ளைங்க நீங்கள் வச்சு அந்த பிள்ளைங்க கொடுத்த பிள்ளைங்களும் தேவை சுத்தமாக கத்தனாடி இப்போ இருக்கு நான் சுற்றி சொல்லிட்டு சொல்ல நமக்கே இவ்வளோ வியாபாரம் பிரிக்கலாம்
காட்டிட்டு